ஹாய், வெல்கம் பேக். போன சாப்டர்ல நன்றியுணர்வோடு இருக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த சாப்டர்ல ஈர்ப்பு விதி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிறது அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதுல ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் நாம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். சோ இந்த டெக்னிக்கு பேரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். போன சாப்டர்ல டாக்டர் மசாரோ எமோட்டோ எப்படி தண்ணீரை வைத்து எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும்போது தண்ணீரினுடைய கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு பார்த்திருந்தோம். அதோடு சேர்த்து ஒரு எதிர்மறையான ஒரு சூழல் இருக்கும்போது, அதாவது எனிமிட்டி, வார் இந்த மாதிரி இருக்கும்போது, கோபம் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது தண்ணீரினுடைய கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு பார்த்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஈர்ப்பு விதியில நீங்க பயன்படுத்த போறது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் பேப்பர் அண்ட் பென். சரிங்களா? ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ரைட்? அந்த பேப்பர் அண்ட் பென் எடுத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அடைய விரும்பக்கூடிய ஒரு இலக்கா கூட இருக்கலாம், அல்லது ஒரு அஃபர்மேஷன், எனி கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன்னா என்ன தெரியுங்களா? அஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, நமக்குள்ள என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம ஆசைப்படுறோமோ அது நடந்துட்டதாகவே பதிய வைப்பதுதான் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்ஃபர்மேஷன். ரைட்? அந்த அஃபர்மேஷன் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதிகமா கோபப்படுற ஆளா இருக்கீங்கன்னு வைத்துக்கொள்ளுமே. நீங்க அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஃபர்மேஷன் எழுதணும்னா, நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்லி எழுதக்கூடாது. சரிங்களா? நான் அனைவரிடமும் அன்போடு இருக்கிறேன்னு சொல்லி எழுதணும். அதுதான் அந்த அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் மஸ்ட் பி பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் பிரசன்ட் டென்ஸ்ல செய்து கொண்டிருப்பதாக இருக்கணும். அந்த அஃபர்மேஷன் உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அதற்காக தான் நம்ம அஃபர்மேஷன் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்முடைய போனஸா கொடுத்துருக்கோம். ரைட்? அந்த அஃபர்மேஷன் கார்ட்ஸை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அந்த அஃபர்மேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருக்க அந்த விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்க அந்த அஃபர்மேஷனை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சரியா? எந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்களோ, அல்லது நீங்களே ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அஃபர்மேஷன் ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அந்த பேப்பர்ல எழுதி வைத்துக் கொண்ட பிறகு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற எவர் சில்வர் டம்ளர் கூட ஓகே, நாட் அன் இஷ்யூ. பிளாஸ்டிக் டம்ளர்னா கூட ஓகே. சரிங்களா? அந்த கிளாஸ்ல தண்ணீர் ஃபில் பண்ண பிறகு நீங்க எழுதி வைத்திருக்கிற அந்த அஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த அஃபர்மேஷன் கார்டு எது வேணாலும் அந்த அஃபர்மேஷன் கார்டு உங்க டேபிள் மேல வைத்துக்கொண்டு, ரைட், அந்த அஃபர்மேஷன் கார்டு மேல அந்த டம்ளர் கிளாஸை வைத்துக் கொள்ளுங்க. சரியா? அந்த அஃபர்மேஷன் நீங்க முழுமையா செய்வதாக, அதாவது நான் அன்போடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அஃபர்மேஷனை நீங்க முழுமையா ஈடுபடக்கூடிய ஒரு விஷுவலைசேஷனை நீங்க கற்பனை செய்து பாருங்க. உங்க மனக்கண்ணில் பாருங்க. நீங்க அனைவரிடமும் அன்போடும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்றதா நினைச்சு பாருங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது கூடவே உங்களுடைய கைகளை அந்த டம்ளர்ல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கைகள் மூலியமா அந்த பாசிட்டிவான எனர்ஜி, ரைட், அந்த அஃபர்மேஷன் நீங்க மனசுக்குள்ள நினைத்து பார்க்கும் போதோ இல்ல மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லும் போதோ அந்த தண்ணீரில் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் செய்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து குடிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். தினமும் காலை நீங்க எழுந்த பிறகு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரைட்? அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் கையில் எடுத்த பிறகு உங்களுடைய அஃபர்மேஷன் மனசுக்குள்ள சொல்லுங்க. ரைட்? அந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது உங்களுடைய எனர்ஜியை அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரைட்? அது டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நான் தண்ணீரை குடிங்க. இதை நம்ம காலையிலையும் செய்யுங்க. அந்த இரவு தூங்க செல்லும் முன் அப்பயும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இந்த டெக்னிக் பயன்படுத்தும் போது நீங்க ஒரே கிளாஸா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ் வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸோ ஒரு நாளைக்கு எவர் சில்வர் கிளாஸோ வேண்டாம். ஒரே கிளாஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய, நீங்க மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கிளாஸை வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக்கை இன்னிலிருந்து நீங்க தினசரி பயன்படுத்தணும். ஓகே? காலையிலும் இரவிலும் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரியலா பயன்படுங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் என்பது வந்து ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் கண்டக்டர். சரிங்களா? அதற்கு ஒரு சில ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரைட்? நம்ம ஒரு சில நேரங்களில் கோவப்பட்டு பேசுவோம் இல்லைங்களா? கோவப்பட்டு பேசும்போது உடனே பக்கத்தாளுக்கு என்ன சொல்லுவாங்க? தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு தன்மை, ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தினசரி பயன்படுத்துங்க. ரைட்? ஹேவ் அ கிரேட் டே. பை பை.